எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஈரல் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு நான் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். 1 ஸ்பூனில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எதுக்கு நம்ம 1 ஸ்பூன் மட்டும் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிளகுத்தூள் நம்ம சேர்க்கணும்ல, அதனால் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம போட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டு ஊற்றணும். தக்காளியில் நான் என்னென்ன சேர்த்து அரைச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 பெரிய பழுத்த தக்காளியாக இதில் நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுட்டு, அதில் வந்து ஒரு 2 பட்டையை நல்லா உடச்சி போட்டுட்டு, ஒரு 2 கிராம்பு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மைய அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுட்டு அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரையும் நல்லா மலமலன்னு கொதிக்கணும். இது அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மலமலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஈரல் நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இதில் அழகாக ஒன்றா லைனாக அழகாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக இதில் ஈரலை போட்டுட்டு போட்டோடனே கிளறாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே மேலாப்பில் அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக பிரட்டி விடுங்க. அப்புறம் ஈரல் கொலன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் சால்னா ரொம்ப கவுச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்திங்களா, நான் போட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நான் பொறுமையாக அப்படி கிளறி விடுறேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அந்த ஈரலுக்கு தேவையான ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு அதோட மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மலன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணணும். இதில் மிளகுத்தூள் வந்து எவ்வளோ காரம் நீங்கள் சாப்பிடுவீங்க, நல்லா காரசாரமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. ஃபுல்லில் வச்சு மூடி போடாதீங்க. மூடி போடாமல் நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அந்த மல்லித்தலையை நல்லா பொடிசாக நறுக்கி அப்படியே மேலாப்பில் அழகாக தூவி விட்டீங்க அப்படின்னா கம்மன்னு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது தோசைக்கு மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.